வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல மனிதன் எத்தனையோ விஷயங்களை தினமும் கடந்து போகிறான். சிலவற்றை பார்க்கிறான், சிலவற்றை உபயோகப்படுத்துகிறான். ஆனா அவை உண்மையிலே என்ன சொல்ல வருது, அதுக்குள்ள என்ன சக்தி ஒளிஞ்சிருக்கு, அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்றதுக்கு நேரமே இல்லாம தான் நம்ம வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. அப்படித்தான் நம்ம ஊர்ல சாலை ஓரத்துல, கோவில் பக்கத்துல, ஆறு கரையோரத்துல, ஊருக்கு வெளியே அமைதியா நின்னுக்கிட்டு இருக்கிற ஒரு மரம். அதை பார்த்தா ஆமா, இது அத்தி மரம்னு சொல்வோமே தவிர அதுக்குள்ள மறைந்து இருக்கிற ஆயிரம் ஆயிரம் வருஷ ரகசியங்களை நம்ம யாரும் பெருசா யோசிச்சதில்லை. ஆனா இந்த ஒரு மரம், இந்த ஒரு பதம், மனிதனோட ஆன்மீகம், உடல், மனம், வாழ்க்கை, வருமானம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தொடர சக்தி கொண்டது. அதுதான் அத்திப்பழம். தமிழ்ல அத்திங்க சிம்பிளா சொல்ற இந்த மரம் சமஸ்கிருதத்துல உதும்பரம்னு அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்துல இந்தியன் ஃபிக் அல்லது கிளஸ்டர் ஃபிக்னு சொல்வாங்க. ஆனா இந்த பெயர்கள் எல்லாம் இந்த மரத்தோட முழு அர்த்தத்தை சொல்லி மிதிச்சிடாது. ஏன்னா இந்திய மரபுல ஒரு மரம் புனிதம்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் அது பெரியதா இருக்கிறதா இல்ல, பணம் அதிகமா தருதான் இல்ல, அதுக்குள்ள மனித வாழ்க்கையோட அடிப்படை உண்மை ஒளிஞ்சிருப்பதால் தான். அந்த வகையில் ஆல்மரம், அரச மரம் மாதிரியே அத்தி மரமும் ஆன்மீக ரீதியில உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டது. புராணங்கள்ல ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது, 3 உலகங்களும் சந்திக்கும் இடம்னு. அந்த சந்திப்பு புள்ளியில இருக்கிற மரம் தான் அத்தி மரம் என்று சில ஆகம நூல்கள் குறிப்பிட்டுகிறது. பூலோகம், புவலோகம், ஸ்வர்கலோகம், இந்த 3 நிலைகளுக்கும் இடையில ஒரு பாலம் மாதிரி நிற்கிற மரம். அதனால்தான் சிவன், விஷ்ணு, பிரம்மா மூவரும் ஒரே நேரத்துல வாசிக்கிற அரிதான மரம் அத்தி மரம் என்று நம்பப்படுகிறது. ஏன்னா 1000 வருஷங்களாக இந்திய கோவில் அமைப்பை கவனிச்சா சுயம்புலிங்கங்கள் இருக்கிற இடங்களில அத்தி மரம் தவறாம இருக்கிறதே நம்ம பார்க்கலாம். அமாவாசை, இந்த ஒரு நாளுக்கு இந்திய மரபுல இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கப்படுகிறது? உயிர் போன முன்னோர்களை நினைவு கூர்ற நாள். அந்த நாள்ல அத்திப்பழம் தானம் செய்யணும்னு ஏன் சொல்லப்பட்டிருக்கு? காரணம் ரொம்ப ஆழமானது. ஒரு மரத்துல பீ வெளியில தெரியாம பழத்துக்குள்ளேயே உருவாகுது. அதாவது உருவாக்கம் சத்தம் இல்லாம நடக்குது. வாழ்க்கையும் அப்படித்தான். பிறப்பு, வளர்ச்சி, மரணம் எல்லாமே அமைதியா நடக்குது. அந்த உண்மையை நினைவூட்டுறதுக்காக தான் அமாவாசை நாள்ல அத்திப்பழம் முக்கியமானது. இன்னொரு பெரிய ஆச்சரியம், அத்தி மரம் பூக்காத மரம்னு நாம எல்லாரும் சிறு வயசுல இருந்து கேட்டு வளர்ந்திருக்கோம். ஆனா அது முழு உண்மை இல்ல. உண்மை என்னன்னா, அந்த பூ வெளியில தெரியாது, அது பழத்துக்குள்ளேயே மறைந்து இருக்கும். அதனால்தான் உதும்பர பூ பார்த்தவன் பாக்கியசாலின்னு சொல்றாங்க. இங்க ஒரு ஆழமான வாழ்க்கை தத்துவம் இருக்கு. உண்மையான விஷயங்கள் வெளியில கத்தி கூப்பிடாது, அமைதியா உள்ள உருவாகும். சத்தம் இல்லாம வளர்ந்து சரியான நேரத்துல தான் வெளியே தெரியும். அத்திப்பழம் அந்த வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லித் தருது. ராமாயண காலத்துக்கு போனால் வனவாசம் செய்த முனிவர்கள், காடுகளில் தவம் செய்த ரிஷிகள், அவர்கள் எல்லாருக்கும் எப்போதும் உணவு கிடைக்குமா? கிடையாது. அந்த நேரத்துல அவர்களோட உயிரை காத்தது என்ன? காய்கறிகள், வேர்கள், கனிகள். அதுல முக்கியமானது அத்திப்பழம். ஏன்னா அது எளிதா கிடைக்கும், உடம்புக்கு சக்தி தரும், நீண்ட நேரம் பசி இல்லாம வைத்திருக்கும். அதனால்தான் அத்திப்பழம் தவசிகளின் உணவுன்னு கூட அழைக்கப்பட்டது. புத்தர் காலத்துல கூட அத்தி மரம் ஒரு ஞான மரமாக மதிக்கப்பட்டது. ஞானம் என்றால் என்ன? அதிக சத்தம் இல்லாத தெளிவு. அதே மாதிரி அத்திமரமும் சத்தம் இல்லாம, எந்த விளம்பரமும் இல்லாம மனிதனை காப்பாற்றிக்கிட்டே இருக்குது. இந்திய மரபுல மரங்களோட மதிப்பு ஏன் இவ்வளவு அதிகமா இருந்தது என்றால் அவை மனித வாழ்க்கையோட நேரடி தொடர்புல இருந்ததால் தான். அத்திமரம் அதுக்கு சிறந்த உதாரணம். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இந்திய புராணங்களில் அத்திப்பழம் எங்குமே ஆடம்பர உணவுன்னு சொல்லப்படல. அது எப்போதுமே அவசியமான உணவுன்னு தான் சொல்லப்பட்டது. இதுக்குள்ள ஒரு பெரிய அர்த்தம் இருக்கு. மனித வாழ்க்கையில தேவையில்லாத ஆடம்பரங்கள் நிறைய வரும். ஆனா அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற விஷயங்கள் தான் வாழ்க்கையை நிலைநாட்டும். அத்திப்பழம் அந்த அடிப்படை சக்தியின் அடையாளம். அத்தி மரத்தோட வடிவத்தை பாருங்க, பெருசா வானத்தை கிழிக்கிற மாதிரி வளராது. ஆனா அதோட வேர் ஆழமா போகும். அதே மாதிரி தான் அத்திப்பழத்தோட பயன்களும். வெளியில் பெரிய விளம்பரம் இல்ல, ஆனா உள்ளே ஆழமான தாக்கம். உடம்பிலும் மனசிலும் வாழ்க்கையிலும். அத்திப்பழம் பழம் மட்டுமில்ல, அது ஒரு ஆன்மீக குறியீடு, அது ஒரு வாழ்க்கை தத்துவம், அது ஒரு முன்னோர்கள் விட்டு சின்ன அமைதியான அறிவு. இப்போ இதே அத்திப்பழம் எப்படி மருந்தா மாறுது? அதிகா தத்துவம். அது ஒரு முன்னோர்களுக்கு என் வீட்டு அழிப்பாத்துல நவீன மனிதனோட நோய்கள் இது எப்படி பதிலா இருக்குன்னு ரொம்ப டீப்பா போக போறோம். அத்தி எப்படி ஒரு மருந்தாக மாறுகிறது? ஏன் சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் ஒரே குரலில் அத்தின்னு சொல்கிறது? அதுக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு? இதை நிதானமா புரிஞ்சுக்கணும். மனித உடல் என்பது தனித்தனி உறுப்புகள் சேர்ந்து உருவான ஒரு இயந்திரம் கிடையாது. அது ஒரு இணைந்த அமைப்பு. குடல் சரியா இல்லனா மனசு பாதிக்கும், மனசு பாதிச்சா ஹார்மோன் பாதிக்கும், ஹார்மோன் பாதிச்சா முழு உடலும் சீர்குலையும். இந்த இணைப்பை நவீன மருத்துவம் இப்போதான் மெதுவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் 1000 வருஷங்களுக்கு முன்னாடியே இதோ புரிஞ்சு வைத்திருந்தது. அதனால்தான் அவங்க குடல் சுத்தம், ஆரோக்கியம்னு சொல்லிட்டாங்க. அந்த குடல் சுத்தத்துக்கான அடிப்படை மருந்துதான் அத்திப்பழம். அத்திப்பழத்தோட முதல் பெரிய சக்தி என்னன்னா நார்ச்சத்து. இது வெறும் மலம் சரியா வர மட்டும் இல்ல, குடலுக்குள்ள தேங்கிய கழிவுகளை மெதுவா வெளியே தள்ளும் சக்தி. தினமும் அத்திப்பழம் அல்லது உலர் அத்திப்பழம் எடுத்துக்கிட்டா குடல் இயற்கையா தன்னோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதனால்தான் சித்த மருத்துவத்தில் மலச்சிக்கல் ஒரு நோயா இல்ல, அது உடல் எச்சரிக்கைன்னு சொல்லப்பட்டது. அந்த எச்சரிக்கைக்கு முதல் பதில் தான் அத்திப்பழம். சித்த நூல்களில் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. குடல் சுத்தமானால் இரத்தம் சுத்தம், இரத்தம் சுத்தமானால் மனம் சுத்தம்,
இந்த மூன்றையும் ஒரே நேரத்துல தொடும் அரிதான பழம்தான் அத்திப்பழம். அத்திப்பழத்திலே இருக்கிற இரும்பு சத்து இரத்தத்தை வலுப்படுத்துகிறது. ஆனா அது மாத்திரை மாதிரி உடனடி எஃபெக்ட் தராது. மெதுவா இயற்கையா வேலை செய்யும். அதனால்தான் பெண்களுக்கு ஏற்படும் சோர்வு, தலைச்சுற்றல், மாதவிடாய் கால பலவீனம் இதெல்லாத்துக்கும் அத்திப்பழம் ஒரு நீண்டகால தீர்வா இருந்தது. பாட்டி வைத்தியத்துல உலர் அத்திப்பழம் பிளஸ் பால் என்ற காம்பினேஷன் ஏன் இவ்வளவு பிரபலமா இருந்தது என்றால், அது உடலை வலுப்படுத்துவதோட சேர்ந்து மனசுக்கும் நிலை கொடுக்கும். ஆண்களுக்கு வரும் இன்னொரு பெரிய பிரச்சனை உடல் சோர்வு, சக்தி குறைவு, மன அழுத்தம். இதுக்கு நவீன காலத்துல உடனடி மருந்துகள் நிறைய இருக்கு. ஆனா அவன் கீழே விட்டு பின்னாடி இன்னும் கீழே தள்ளும். அத்திப்பழம் அப்படி இல்லை. இது உடலை மெதுவா கத்த வைக்கும். ஆண்களின் நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும். அதனால்தான் சித்த மருத்துவத்தில் அத்திப்பழம் வீரிய உணவுன்னு சொல்லப்பட்டது. ஆனா அந்த வீரியம் என்பது ஆடம்பர சக்தி இல்ல, நிலையான சக்தி. குழந்தைகள் விஷயத்துக்கு வந்தா, முன்பெல்லாம் இந்த குழந்தை ஒல்லியா இருக்குன்னு சொன்னா உடனே மருந்து கொடுக்க மாட்டாங்க. முதல்ல உணவை மாற்றுவாங்க. அதுல முக்கியமான இடம் அத்திப்பழத்துக்கு இருந்தது. காரணம் என்ன? குழந்தைகளின் குடல் ரொம்ப சென்சிட்டிவ். கெமிக்கல் மருந்துகள் உடனடி பாதிப்பை தரும். அத்திப்பழம் குழந்தைகளின் குடலை பாதிக்காம சத்துக்களை மெதுவா உடலுக்குள்ள கொண்டு போகும். எலும்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி, இரத்த உற்பத்தி எல்லாத்துக்கும் அடிப்படையா வேலை செய்யும். இப்போ ஆயுர்வேத பார்வைக்கு வருவோம். ஆயுர்வேதம் உடலை 3 தோஷங்களா பிரிக்கிறது: வாதம், பித்தம், கபம். இந்த மூன்றையும் சமநிலையில் வைத்திருக்கிறது தான் ஆரோக்கியம். அத்திப்பழத்தோட சிறப்பு என்னன்னா, இது எந்த ஒரு தோஷத்தையும் தீவிரப்படுத்தாது. அதே நேரத்துல சமநிலையை மெதுவா கொண்டு வரும். அதனால்தான் ஆயுர்வேதத்தில் அத்திப்பழம் சாதாரண உணவும் மருந்தும் இடையில் இருக்கும் அரிய பொருள்னு சொல்லப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், சர்க்கரை நோய். பழம் சாப்பிடலாமா கூடாதான்னு குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. அதனால்தான் சரியான அளவில் எடுத்துக்கிட்டா சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது பெரிய பாதிப்பு தராது. ஆனா இதையும் மருந்து மாதிரி அளவோட தான் பயன்படுத்தணும். சித்த மருத்துவம் எப்போதுமே அளவுதான் மருந்துன்னு சொல்லுது. மனநலம், இது இன்றைய மனிதனுக்கு மிகப்பெரிய சவால். கவலை, பயம், குழப்பம், தூக்கமின்மை இதெல்லாத்துக்கும் காரணம் உடம்புக்கும் மனசுக்கும் இடையில தான். அத்திப்பழம் அந்த தானை மெதுவா சரி செய்யும். குடல் சரியானதும், இரத்தம் சுத்தமானதும், ஹார்மோன் சீரானதும் மனசுதானா அமைதியாகும். அதனால்தான் பழங்காலத்தில் தவசிகள், தியானம் செய்தவர்கள் அதிகமா அத்திப்பழம் சாப்பிட்டார்கள். இது உடலை சோர்வடைய விடாம மனசை கூர்மையா வைத்திருக்கும். இங்க ஒரு விஷயம் முக்கியம். அத்திப்பழம் உடனடி மிராக்கிள் கிடையாது. இது மெதுவான, நிலையான மாற்றம். அதனால்தான் இது நூற்றாண்டுகளாக நிலைத்திருக்கிறது. இன்றைய மனிதன் உடனடி தீர்வு தேடுறான். அதனால்தான் அவன் உடல் விரைவா சோர்ந்து போகுது. அத்திப்பழம் நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, மெதுவா சரியான பாதையில் போனால் வாழ்க்கை தானா சரியாகும். அது உடல், மனம், ஆவி மூன்றையும் இணைக்கும் ஒரு பாலம். இப்போ இந்த அத்தி மரம் மனித வாழ்க்கைக்கு எப்படி நிலையான வருமானம், பாதுகாப்பு, நிம்மதி எல்லாத்தையும் ஒரே நேரத்துல தருதும் கவனிக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நிறைய தொழில்கள் மனிதனை ஓட வைக்கும், பயம் காட்டும், அழுத்தம் கொடுக்கும். ஆனா அத்தி மரம் அப்படி இல்லை. ஒரு முறை நட்டா 2-3 வருஷத்துல பலன் தர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 30-40 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து உற்பத்தி தரும். அதிக தண்ணீர் வேண்டாம், அதிக உரம் வேண்டாம், அதிக பராமரிப்பும் வேண்டாம். ஒரு ஏக்கரில் 40-50 மரங்கள் நட்டாலே வருடத்துக்கு ஆயிரக்கணக்கான கிலோ பழம் கிடைக்கும். பச்சை அத்திப்பழம் கிலோ 100 முதல் 300 ரூபாய் வரைதான் போகும். ஆனா அதே சரியான மெச்சூரிட்டியில பறிச்சு, சுத்தம் பண்ணி, இயற்கையா உலர்த்தி, ஈரப்பதம் கட்டுப்படுத்தி நல்லா பேக் பண்ணினா அதே பழம் கிலோ 1000 ரூபாய்க்கு மேல போகும். இங்கேதான் இந்த பழம் சாதாரண விளைச்சலிலிருந்து தங்கம் மாதிரி மதிப்புள்ள பொருளா மாறுது. இதோட நிற்காம அத்திப்பழ பவுடர், சித்தா சூரணம், பெண்களுக்கான நியூட்ரிஷன் மிக்ஸ், குழந்தைகளுக்கான நேச்சுரல் சப்ளிமெண்ட், டைஜஷன் மிக்ஸ், இம்யூனிட்டி மிக்ஸ், ஒரே மரத்திலிருந்து பல வருமான பாதைகள் உருவாகுது. கிராமப்புறங்களில் பெண்கள் குழுக்கள் முதல் தனிநபர் விவசாயி வரை எல்லாருக்கும் இது சாத்தியமான தொழில். அதைவிட பெரிய விஷயம், எக்ஸ்போர்ட். மிடில் ஈஸ்ட், யூரோப் நாடுகளில் இந்தியன் அஞ்சீருக்கு கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் ட்ரைட் ப்ராடக்ட்னு பெரிய டிமாண்ட் இருக்கு. சரியான தரம் இருந்தா ஒரு சிறிய விவசாயியும் எக்ஸ்போர்ட்டராக மாற முடியும். ஆரம்ப முதலீடு அதிகம் கிடையாது. 50,000 முதல் 1,00,000 லட்சம் போதும். பொறுமையா 2-3 வருஷம் நின்றா வருடத்துக்கு 2 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் வரைக்கும் நிலையான வருமானம் சாத்தியம். இது லாட்டரி பிசினஸ் கிடையாது, குவிக் மணி கேம் கிடையாது. இது பேஷன்ஸை மதிக்கும், தலைமுறைக்கு பயன் தரும் லெகசி பிசினஸ். இங்கதான் அத்திமரம் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய பாடம் சொல்லுது. அது கத்தாது, விளம்பரம் செய்யாது, அதோட பூ வெளியில் தெரியாது. ஆனா சரியான நேரத்துல பலன் தானா வருகும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் ஆழமா வேர் போட்டா, மெதுவா வளர்ந்தா, சத்தமில்லாம உழைத்தா வெற்றி தானா தேடி வரும். ஆன்மீகம், ஆரோக்கியம், வருமானம், வாழ்க்கை தத்துவம் எல்லாத்தையும் ஒரே நேரத்துல கற்றுக் கொடுக்கும் ஒரு அமைதியான ஆசான் தான் இந்த அத்திமரம். அதனால்தான் 1000 வருஷங்களா எந்த விளம்பரமும் இல்லாம மனிதனை காப்பாத்திக்கிட்டே இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல இயற்கை தகவலோடு நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.